ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் விஐபி தமிழ் கேமர். நம்ம மைன்கிராஃப்டில் பார்ட் 2 சர்வர் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 நம்ம இந்த மாதிரி இடத்துல கண்டுபிடிச்சி நம்ம இது வச்சுருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம வீடு தான் கட்ட போகிறோம். வீடு கட்ட போகிறதுக்கு நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். வீடு கட்டுறதுக்கான ரிசோர்ஸ் எடுக்கணும். அது இந்த வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் 3ல் வீடு கட்டுவோம் அப்படின்னு நினைக்கிறேங்க. நான் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஓகே இப்போ நான் சரி கேஸ், இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இப்போ பேண்ட் ஒன்று பண்ணிக்கிறாங்க. பண்ணியில் வச்சிடலாம். நம்ம ஃபுல்லாக செஞ்சோன்னா நம்ம இதை போட்டுக்கலாம். எதிர்காலத்தில் நான் போனதுலேயே தம்பி சொல்லிப்பேன். எதிர்காலத்தில் இது நம்மளோட மைனிங் ஏரியா. இப்போ நம்ம மழை பெய்யுது. சரி, ஓகே, நம்ம இங்கேயே இப்போ கொஞ்சம் மைன் பண்ணுவாங்க. மைனிங் ஏரியா இது வச்சுக்கலாம். நம்ம 10 கோவில் இருக்கோம். கோவில் இல்லைங்களா? கோவில் இருந்தால் கூட நான் இதை ஸ்டார் செஞ்சு வச்சுருக்கேன். கோல் கடிச்சிச்சு. நான் சொன்ன மாதிரி கடிச்சிச்சு. நம்ம கோல் தான் மைண்ட் பண்ணி எடுத்து டார்ச் செய்யணும். அதுக்கு கொஞ்சத்துக்கு நான் பேச மாட்டேன். எவ்வளவு கோல்டு! நம்ம கோலத்தையும் மைண்ட் பண்ணி எடுத்தாச்சு கைஸ். இப்போ டேட் இருக்கு. இப்போ நம்ம டார்ச் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நிறையா ஸ்டிக்கு தேவைப்படுது. இவ்வளோ டார்ச் ஃபுல்லாக செஞ்சுக்கலாம். கொஞ்சம் டார்ச் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ ஒரு டார்ச் இவ்வளோ டார்ச் வச்சுருக்கோம். போனால் இப்போ நம்ம இங்கே ஒன்று கடைக்கு பத்திரம் வச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம மழை பெஞ்சு விட்டோன்னா இப்போ நம்ம இதுக்கு போகணும். மைண்ட் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ மைண்ட் பண்ண வேண்டியதான். என்ன ரிசோர்ஸ் இதில் எடுத்துக்கணும். இப்போ நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஏன்னா இப்போ மைண்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம், அதை கட் பண்ணிக்கிறேன் கைஸ். நான் மைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் போல. இது என்ன கைஸ், எனக்கு கிடச்சிது கைஸ். இது இருக்கே போல கைஸ். சாம்பு, குட்டி சாம்பு கைஸ். இந்த குட்டி எனக்கு மற்ற சாம்பை பார்த்தா கூட இல்லை. இந்த குட்டி சாம்பை பார்த்தா எனக்கு அள்ளு விடுது. இப்போ நம்ம இந்த சைடு மைண்ட் பண்ணிட்டு போவோம் கைஸ். நம்மளுக்கு கொஞ்சம் இது கிடச்சிருக்கு. காப்பர்லாம் எடுத்து வேண்டியதான்.
நம்ம காப்பை எடுத்துருக்கோங்க. காப்பை எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் லைட் வச்சுக்கலாம். யார் ஸ்பானே ஆகுதுன்னு தெரியும் போட. ஓகே, இந்த சீரியல் வச்சுக்கோங்க. இப்போ மேலே போவோம். மேலே போயிட்டு ஃபுல்லாக ஆரம்பம் செய்யலாம். ஆச்சு மழை விட்டுச்சா இல்லையா? அப்படின்னு போயிட்டு நைட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆச்சு பக்கத்தில் எங்கே மாஸ்டர் இருக்கா? என்ன காட்டுறாங்க? ஒரு நிமிஷம் இந்த போட்டு இந்த பாயை எடுத்து இதை வச்சுக்கோங்க. இதை தூங்கிட்டான். நாளைக்கு வச்சு ஒரு பூட் செய்யலாம். பூட்டி செஞ்சாச்சு கைஸ். சரி, நம்ம அதுக்குள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாமா? சுவக்கு வாங்க, நம்ம பக்கத்து வீடு கிட்டலாம். இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணணும். மரத்தோட நம்மக்கிட்ட நிறையா மரம் தேவைப்படுங்க. இந்த இடத்துல கேஸ் நம்ம வீடு கட்ட போகிறோம். நான் போன வீட்டில் வேறச்சுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து அந்த பக்கத்தில் இருக்குது அந்த இடம். இந்த இடத்தை கட்டி மைனிங்கிற இங்கே இருக்குல்ல பக்கத்தில். அவுட்டு சாப்பிட்றதா பக்கத்தில் இருக்க மரத்தெல்லாம் உடையிறாங்க. போனோடய தம்பி வந்தான். இந்த வீட்டில் அவன் தம்பி வரலையான்னு கேட்காதுங்க. அவங்க வீட்டில் இருப்பான். அவன் இப்போ இங்கே இல்லை கைஸ். இப்போ கொஞ்சம் நிறையா கட்சிருக்கு. இது நம்மளுக்கு பத்தாது. ஓ அப்படின்னா அப்படி பறக்கூடாச்சு. ஆப்பிள் காய்ச்சிருக்குது. ஆக்சி உடஞ்சி போச்சு. அது மரம் உடஞ்சனால நம்ம கீழே உண்டது. அந்த பொருளை கச்சிட்டு இவங்க கச்சிட்டோம். இப்போ இந்த உட்டன் ஆக்ஸ் உடையிற வரைக்கும் பண்ண போகிறேன். மரத்தை உடைக்க போகிறேன்.
பதினொன்று ஒரு மட்டும் வச்சுக்கலாம். இப்போ தேவையான இது இன்னும் கொஞ்சம் இருக்குது. இப்போ என்னென்ன தேவைப்படுத்துன்னா நம்ம இதாக இருக்க போகிறோங்க. இப்போ நான் இது கொஞ்சம் சோக்கு வச்சு இப்போ கொஞ்சம் எடுத்துருக்கேன். இது அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ நம்ம போய்ட்டு ஸ்டெக் ஆகுது. எவ்வளோ கற்றுக்கிட்டு அப்போனா நம்ம வச்சுக்கலாம். இதை எடுத்துட்டு இதை வச்சுட்டு அப்புறம் ஃபுல்லாக செய்யணும். ஹெல்மெட்டில் செஸ்ட் பேஸில் இது இப்போ செஞ்சாச்சு கேஸ். எல்லாமே செஞ்சாச்சு. ஓகே, இப்போ தாளை வச்சுலாம் வச்சுலாங்க. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஆர்மர் தேவைப்படுது. இப்போ வந்து செஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆர்மர் செய்யணும். இது ரெண்டு செஞ்சுக்கலாம். வச்சுக்கலாம். அது எடுத்து இது டாப்பு இது வச்சு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நான் செய்ய போகிற வீட்டுக்கு ரெண்டு பொருள் தான் பொருள் தான் கரெக்டாக போடுவேன். அது என்னென்ன பொருள்னா, ஒன்று ஸ்டோனு, இன்னொன்று உட்டு. இந்த கரெக்டாக போடும். அதுக்காக இப்போ நான் ஸ்டோன் மைண்ட் பண்ணிட்டுருக்கேன். அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்துடுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லேட் ஆச்சா, அந்த வீடியோ ரொம்ப லேட் ஆகாது, சீக்கிரமாக உங்களுக்கு போடுவேன். இந்த வீடியோ இன்றைக்கி போடுறேன்னா, ஆனால் அந்த வீடியோ போட்டு 12 நாள் ஆச்சு. 12 நாளுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ போடுறாங்க. அது நாளைக்கு 2 நாளுக்குள்ளே வந்துடும் கைஸ். இந்த வீடியோ போட்டு 2 நாளுக்குள்ளே வந்துடும். இந்த வீடியோ போட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு கைஸ். இப்போ வீடியோ ஆகக்கூடாது. ஆனால் இந்த வீடியோ சீக்கிரமாக போட்டுருவோம் கைஸ். அடுத்த வீடியோ இந்த வீடியோ முடிக்கலாமான்னு பார்க்குறேன். இருங்க கைஸ், ஒரு நிமிஷம். இப்போ டார்ச்லேயே வச்சுட்டு மேலே போயிடலாங்க. மேலே போனதுக்கு
நம்ம மேலே போகிறேன். மேலே போகிறோன்னே இந்த வீடியோ முடிய போகிறோம். கொஞ்சம் லைட்டாக ஸ்டெக் ஆகிருக்குங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கு. புதுசாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது கைஸ் இது நான் நிறைய வியூஸ் போயிடுச்சு. இது நிறைய வியூஸ் போயிட்டுருந்துச்சு கைஸ். ஆனால் யாருமே லைக் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல. எப்படியாச்சும் ப்ளீஸ் கைஸ் லைக்கும் சப்ஸ்கிரைப் விட்டு பண்ணிடுங்க. நிறைய பேர் பார்த்தாங்க இந்த வீடியோ பார்ட் 1. இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எப்படியாச்சும் கைஸ் லைக்கும் சப்ஸ்கிரைப் போட்டு பண்ணிடுங்க. ஷேர் கூட ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கைஸ். இது நிறையா பேர் பார்த்துருந்தாங்க. அதான் கைஸ் எப்படியாச்சும் ப்ளீஸ் கைஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டு பண்ணுங்கள்.